உபவாச நன்மை சொல்லுவே கேட்பீரே மாந்தரே உயர் நோன்பு மாத பெருமையே இதுவாகும் மாந்தரே. உபவாச நன்மை சொல்லுவேன் கேட்பீர மாந்தரே. ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழை பாழகன் ஓயாது எண்ணி நான் மனதில் நோன்பு ஏனிதன் பெருமானந்தம் கொண்டான். கமலான் மாதம் வந்ததும் தன் தாயை கட்டி கழுவி கொண்டு எங்கினான் தலம் மறவாது சகல நேரமதில் எழுப்ப வேண்டுமாய் மன்றாடி நானே நோன்பு நோக்க வேண்டும் என்றவன். மதிக்கவில்லை அருமை மைந்தம் சொன்னதை மறுநாளில் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான். ஆதாரமின்றி வருந்துவதை கண்ட தாயவள் அன்போடு அணைக்கு ஆறுதலாய் சாற்றினாள் இதை. போதாத வயதில் உனக்கு கடமை அல்லவே ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூறினாள். ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூறினாள். உரைத்த திருமறையாம் குரான் என்பதை வையம் சிறக்க நமக்களித்த மாதம் அல்லவோ. சொல்வார்கள் நோன்பு நோற்பதற்கு சொற்க வீதியிலே சுகமுண்டு என்ற போதனையை நீ அறிவாயோ. கல்லோங்கும் நெஞ்சில் கூடு தாய கருணை இல்லையா. கண்ணால எந்த ஆண்டவனை காண வேண்டுமே. கண்ணால எந்த ஆண்டவனை காண வேண்டுமே. அந்நாள் இரவு முழுதும் அவன் தூங்கவில்லையே. ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே. எண்ணம் போல் தகர் நேரம் அது வந்த போதிலே எழுந்தோடி நோன்பு வைத்து மனம் கூறி பெய்கவே. ஆனாலும் அன்னை தந்தை கூடி அதட்டினார்களே. ஆகாது என்று சாதனையாய் வந்து பேசினாள். ஆகாது என்று சாதனையாய் வந்து பேசினாள். வானில் சூரியனும் ஜோதி வீசவே பசியாறு கூடி தாய் அழைக்க பாலன் கூறினான். அன்னையே நோன்பும் முறிந்து விட்டால் பாவமாகுமே. அநியாயம் இது ஆண்டவனே தண்டிப்பானம்மா. அன்போடு இறைவன் சந்நிதியில் உன் பொருட்டாலே அஞ்சாதே நானே பதில் உரைப்பேன் என்று கூறினான். அஞ்சாதே நானே பதில் உரைப்பேன் என்று கூறினான்.
ஆசரி என்னும் தொழுகை நேரம் நெருங்கவே தண்ணீரில் தாகம் அதிகமாகினா வறண்டதால் பரிதாபமான நிலையில் பையன் மூச்சு திணறியே பறிவோடு தாயின் மடியில் சாய்ந்து மூட்டையாகினான். பிரியம் நிறைந்த செல்வன் உயிர் பிரிந்து சென்றதால் ஓநாயோ என்று கூறி அழுது புலம்பி வாடினாள். ஓநாயோ என்று கூறி அழுது புலம்பி வாடினாள். இனிமை நிறைந்த பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே. தனிமையில் அன்னை ஆண்டவன் பால் கைகள் ஏந்தியே தருமோ இறைவா என்று துவா கேட்டு புலம்பினாள். இனியாது செய்வேன் என்று அன்னை நாவு நோகவே இதயம் உடைந்து வேதனையாள் இன்பம் நீங்கினாள். இதயம் உடைந்து வேதனையாள் இன்பம் நீங்கினாள். தந்தை அருகில் சோகமலாய் தவிக்கும் போதிலே தலைவாசலில் ஓர் சாது மகான் வந்துமே நின்றார். எந்தைகளே நான் நோன்புடையோன் ஏழையாதலால் ஏதேனும் உணவு தந்துதவழுமோ என்றார். சிந்தை இறங்கி வீட்டில் அன்று சமைத்திருந்ததை சந்தோஷமாக தந்த போது சாது வினவினார். சந்தோஷமாக தந்த போது சாது வினவினார். கவலை மிகுந்த முகத்துடனே காணப்படுவதே கடவுள் கருணை உங்கள் மீது உண்டாகுக என்றார். தவமாகி நானே எங்கு ஒரே செல்வ பாலகன் தாகா வரமே தருக உம்மாலாகுமோ என்றார். தேவா திருவன் நோன்பிருந்து உயிரை நீத்ததால் தெய்வீக சக்தி உண்டனில் உயிர் வாழச் செய்துவீர். தெய்வீக சக்தி உண்டனில் உயிர் வாழச் செய்துவீர். ஆயாசமாக வீணில் யாரும் வருந்திட வேண்டாம். அடியேனுக்கு அந்த பையனை நீர் காட்டிடு நீ நின்றார். தயார வாழ்த்தி வாரும் என்று உள்ளே அழைத்தார். வந்தார் உடனே சாது பையன் பக்தியை கண்டார். நீ எழுவா என்று அது சூது கூறினாரதே நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான். நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான். ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தையும் அன்போடு சாதை தழுவிக்கொண்டு இறையை போற்றினார். தீனோர்களே ரமலான் மாதம் மேன்மையானதே. தீனோர்களே ரமலான் மாதம் மேன்மையானதே. துன்பங்கள் தீரும் இறைவனுக்கே நன்றி நவிழுவீர். என்றும் பெறுவார் நோன்பிருந்தால் இறைவன் ஆசியை என கூறி மறைந்தாரே சாது உலக மாந்தரே. என கூறி மறைந்தாரே அது
உலக மாந்தரே 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 உலக மாந்தரே